ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நாளை 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 நடைபெற இருக்கு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு போங்க. மறக்காத இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்பாங்க. இதிலாய் குருவிகள் எங்கே போயின தொடரின் பொருளியானது மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூட்டினை நிறுவுக, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு தருக, காவடி சிந்து என்பது யாது? இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள் ரொம்ப முக்கியம். தொழு உரம் என்றால் என்ன? ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாங்கொலி சொற்கள் கேட்டிருக்காங்க. ஏவேனும் 2 வினாக்கள் விடை தருக. சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை? காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெருமாள் தரும் ஒப்பீடு யாது? ஏன்? வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடவன யாவை? சலசவாயில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்க ரொம்ப முக்கியம். மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. அனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் என்பதை பாடப்புள்ளி வழியாக எடுத்துக்காட்டுக. கற்றொலி கோயில்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஜீவாவின் பேச்சினை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? உருவகணி ஓமையினி நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. கவிதை எழுதுக. மேகம் ஒருமை. அதே மாதிரி 3x6 8 இதில் பார்த்தீங்கன்னா 18. இதில் தலைவியின் இளர பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவன யாவை? இரவனின் பெருமையினை திருச்சாளர் மூலமாக வாசகர் வெளிப்படுத்தும் செய்தியினை தொகுத்துரைக்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி திருமலை முருகன் பல்லு வடகரை தென்காறு நாட்டு பாடல்கள் இயற்கை ஒலிகளை விவரிக்கம். காவடி சந்து ஒரு வழி நடை பாடல் இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பிடுக. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவர் ஐநூற்றை தொகுத்து எழுதுக. அதே மாதிரி மனப்பாட பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இது அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 நாளை நடைபெற இருக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இதில் குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 11ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா 3 மணி, மதிப்பெண் 90 மதிப்பெண். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு விடை தருக. கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடை எழுதுக. ஸோ 14 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. குருவினா பொறுத்த வரைக்கும் இதிலாய் குருவிகள் எங்கே போயின தொடரின் பொருள் யாது? தமிழர்கள் புகழ் பலி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. இந்திய கட்டிடக்கலையின் 3 வரிகள். நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல இன்னும் ஓமையினை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ இன்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. என் உயிர் தமிழ்மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீ கொண்டுள்ள மொழி பற்றி எழுதுக. அதே மாதிரி கீழே அனந்தரங்கன் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பொழி பகுதி எடுத்துக்காட்டுன்னு விளக்குக. பாடப்பகுதி வழி எடுத்துக்காட்டுக. வேற்றுமையினி ஓமையினி நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கீழே தமிழாக்கம் இருக்குது. பாரதிதாசன் ஒரு புரட்சிக்கவி என்பது உதர்தன் பாத்திரன் வாயிலாக மெய்ப்பிக்க. அடக்கமுடைமை ஒருவனை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால்வழி விளக்குக. பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபுவழி கல்வி முறைகளால் தமிழ் கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை விரிக்க. கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. சிந்தனை பட்டிமன்றத்தின் நிகழ்வுகளை சுவை குன்றாமல் தொகுத்து எழுதுக. ஸோ அது கீழே அடிப்புறாமல் எழுதுக. மனப்பாட பாடல் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. ஸோ உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஆஃபைல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர் கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024-25 11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் நாளை நடைபெற இருக்கக்கூடிய 9/12/2024 நடைபெறக்கூடிய 11ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ டோட்டல் மார்க் 90 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. குருவினா ஆகட்டும், சிறுவினா ஆகட்டும், நெடுவினா ஆகட்டும், கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவையேனும் 3 வினாக்களுக்கு விடை தருக. 3x2 6. பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து. காவடி சிந்து என்பது யாது? ஸோ அதுக்கு கீழே எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக பொறுத்த வரைக்கும் 2x2 4. தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக. மேடையில் வாழ்ந்த மனிதர் என்று ஜீவாவை பற்றி சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? கலைச்சொல்லாக்கம் கொடுத்துருக்காங்க, மைக்ரேஷன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வல்லின மெய்களை இட்டு நீக்கி எழுதுக.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அடுத்து 2x4 சலசவாயில் செங்கையில் பாயும் முடிச்சுட்டி பொருள் விளக்கம் தருக. உள்ளுரை உவமை இறைச்சி எடுத்துக்காட்டுடன் தந்து விளக்குக. உணவும் உறக்கவும் அணில் கனவாம் உன்னதன் கனவாம் உம்முடைய சொற்களில் விளக்குக. அப்துல் ரஹ்மானின் கவிதையிலிருந்து வினா விடை வடிவத்திற்கு அடிகளை எழுது. எண்ணுயிர் தமிழ்மொழி என்பேன் எனும் தலைப்பில் நீர் கொண்டுள்ள மொழிப்பற்றினை பற்றி எழுது. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. அனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் ரொம்ப முக்கியம். ஜீவாவின் பேச்சினை குறித்து சுந்தர ராமசாமி. அடுத்து ஓமை அணி அல்லது பிரிதுமுறுதல் அணியினை சான்றுடன் எழுதுக. குறிஞ்சி திணை அல்லது பொருள்மொழி காஞ்சி துறையினை சான்றுடன் எழுதுக. இலக்கிய நயம் பாராட்ட கேட்டிருக்காங்க. தமிழாக்கம் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனைத்து வினாக்களுக்கு விடையிலி. இதில் திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்கள் விவரிக்க. கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் மொழிகளை ஒப்பறிதல் அதிகாரம் முறை நிறுவுக. நீங்கள் மொழியினை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழியினை எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்கவும். கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனையாவை. சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நம் பாடப்பகுதி தொகுத்துரைக்க. அதே மாதிரி மனப்பாட பாடல் பகுதி கேட்கப்பட்டிருக்கு. இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 11ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 9/12/2024 அன்று நடைபெற இருக்கக்கூடிய தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பரை நல்லா படிச்சுக்கோங்க. 1 மார்க் 14 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இவையின் 3 அடுக்கு விடை தருக. இதிலாய் குருவிகள் எங்கே போயின, தொடரின் பொருள் யாது, தமிழர்கள் புகழ்படி ஆகியவற்றை எவற்றை ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில மரம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்திய கட்டிடக்கலையின் 3 வரிகள் யாவை. நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல என்னும் ஓமையினை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. கலைச்சொல்லாக்கம் பொருள் தருக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணுயிர் தமிழ்மொழி என்பேன் எனும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழிப்பற்றினை எழுதுக. ஐங்குறு நூற்று பாற்றல் சுட்டும் திணை முதற் பொருள் கருப்பொருள் அட்டவணைப்படுத்து. மேகத்திடம் கூறுவது போல தோழி தலைநூல் உணர்த்தி இணர்ச்சி பொருள் யாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர். இது நல்லா படிச்சுக்கோங்க. அணி பொறுத்த வரைக்கும் வேற்றுமையணி இலக்கியம் நயம் பாராட்டுக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வோடு தொடர்புபடுத்தி எழுதுக. தமிழாக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. பௌத்த கல்வி சமண கல்வி மரபு வழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட மாறுதல்கள். கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவிர் அறிவுரை தொகுத்தெழுது. சிந்தனை பட்டிமன்றத்தின் நிகழ்வுகளை சுவைக்குன்றாமல் தொகுத்தெழுதுக. அடிப்படையாமல் எழுது மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க. நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் 11ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். தமிழகம் முழுவதும் நாளை 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 நடைபெற இருக்குது. ஸோ 9/12/2024 அன்று நடைபெற இருக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா படிச்சுக்கோங்க. இதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ 11ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 தமிழ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. ஒரு மதிப்பெண் வினா பொறுத்த வரைக்கும் ஒரு 14 கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா நல்லா படிச்சுக்கோங்க. தமிழர்கள் புகழ்பலி ஆகியவற்றை எவற்றை ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. காற்றின் தீராத பக்கங்களின் எது எதனை எழுதி சென்றது. சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை. ஒழுக்கமும் பொறைமும் முனைப்போல் யாருக்கு இவ்வடிகள் எதனை குறிப்பிடுகிறது. அதே மாதிரி இனமொழி குறித்து அனந்தரங்கன் ஒரு வரலாற்று கவிஞர். நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார். இந்த மாதிரி வினாக்கள் தான் வந்து கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சலசவாயில் செங்கையில் பாயில் உணர்ச்சிட்டி பொருள் விளக்குக. அதே மாதிரி உழைப்பாளர்களின் தோல் விளிமையால் விளைந்தவை யாவை. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் வரி. ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவனை யாவை. சமண பள்ளிகள் பங்கேற்ற பெண்களின் சிறப்பு குறித்து எழுதுக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய நயம் பாராட்டுக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3x6 18 இதில் வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாவை சிலவற்றை விளக்கி கட்டுரையாக்குக. தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நன்றாயிடம் வியந்து கூறுவன யாவை. சுந்தர ராமசாமியோட காட்டில் கலந்த பேராசை.
கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக. யானை டாக்டர் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் கூட கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் 11ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். நாளை நடைபெற இருக்கக்கூடிய தேர்வுக்கான வினாத்தாள் தான் இது. ஸோ அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோலாம் வரதுக்கு மாணவன் ஆசிரியர் இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.